மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திதத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. கர்மயோகம் 3வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். பிரக்ருதே கிரியமாணானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. பிரக்ருதே கிரியமாணானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம். 26 ஸ்லோகம் விளக்கம் பார்த்து 27க்கு வந்திருக்கோம். இதில் முதல்ல அர்ஜுனனுடைய கேள்வி கர்மமா ஞானமா? ஞானம் உயர்ந்தது, கர்மம் சிறந்ததுன்னு சொன்னார். கர்மத்தை நீ கர்மயோகமாக பண்ணால் அது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கர்மயோகத்தை பற்றி விரிவாக 16வது ஸ்லோகம் வரைக்கும் விளக்குனார். பல கோணங்களில் கர்மயோகத்தை விரிவாக விளக்கிட்டு பிறகு லோக சங்கரகங்கிற ஒரு தலைப்பை சொன்னார். கர்மயோகம் எது வரைக்கும் செய்யணும், யார் செய்யணும் சொல்லும்போது ஞானம் அடைஞ்சவங்க கர்மயோகம் செய்யாட்டே கூட பரவாயில்லை, இருந்தாலும் கூட உலக நன்மைக்காக செய்யணும். ஒருவேளை இவனுக்கு எனக்கு ஞானமெல்லாம் வந்தாச்சு, இனிமேல் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் அப்படி இருக்கக்கூடாது. பொறுப்பில் இருக்கிறவங்க கட்டாயம் உலக நன்மையின் பொருட்டு கர்மயோகத்தை செய்துதான் ஆக வேண்டும். கர்மி பற்றோடு செய்வான், இவங்க பற்று இல்லாமல் செய்வாங்க. அது மட்டுமல்ல, பகவானே தன்னை உதாரணமாக சொல்லுகிறார். அவர் செஞ்சு ஒன்று அடைய போக வேண்டியது இல்லை, செய்யாதனால நட்டம் எதுவும் ஆக போகிறதில்லை. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, எல்லா கடமைகளையும் முறையாக செய்கிறார். அதனால் யாராக இருந்தாலும் இந்த கடமையை செய்ய வேண்டியது கட்டாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னையே அவர் உதாரணமாக சொன்னார். அப்படி ஒருவேளை செய்யலைன்னு சொன்னால் எல்லாரும் அந்த வழியை பின்பற்றி செயலற்று இருந்து விடுவார்கள். அதனால் என்ன ஆகும், தர்ம சக்கரம் நின்று விடும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொன்னார், விளைவை சொன்னார். ஞானிகளுக்கு பிறகு உபதேசம் பண்ணார் 25, 26. ஞானம் அடைஞ்சவொன்னு நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால் அஞ்ஞானிகளை பார்த்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம எல்லாம் படித்தாச்சே, இவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது, நம்ம மட்டும் பலனடைஞ்சா பத்தாது, உலகமே அடையணும், யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறணுங்கிற ஆர்வ கோளாறுல எல்லாருக்கும் போய் இங்கே வாங்க, ஆத்மா அழியாது, ஆத்மா அகர்த்தா அபோக்தான்னு சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா அவருக்கு ஏதோ இப்படி ஆயிடுச்சுன்றுவாங்க. இன்னும் அவங்ககிட்டலாம் உபதேசம் பண்ணக்கூடாதுங்கிறார். அவங்க எப்படி செய்கிறாங்களோ அப்படியே என்ன செய்யணும், அவங்கள செயல்பட விட்டுட்டு அவங்க பற்றோடு செய்வாங்க. நம்ம பற்றில்லாமல் உலக நன்மையின் விருப்பம் உள்ளவனாய் செயல்களை செய்ய வேண்டும். அவங்களுக்கெல்லாம் போய் நீ உபதேசம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னாரு. தர்மத்தை வேணால் அவங்களுக்கு உபதேசம் பண்ணலாம், தத்துவத்தை எல்லாம் யாருக்குமே உபதேசம் பண்ண முடியாது. இது இயல்பாக அவங்களுக்கு மனசில் ஒரு ஆர்வம் வந்தாத்தான் அதை கேட்க முடியும், கேட்டாத்தையும் சொல்லணும்.
இந்த உபதேசத்தை கேட்டாத்தையும் சொல்லணும், கேட்காம சொல்லக்கூடாது. நிறைய பேர் இந்த கீதையிலே ஒரு கேள்வி உண்டு, எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணாரு, பீமனுக்கு ஏன் சொல்லலை, நகுலனுக்கு ஏன் சொல்லலை, சகாதேவனுக்கு ஏன் சொல்லலை, தர்மனுக்கு ஏன் சொல்லலை? அது சில பேர் தர்மனுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, பீமனுக்கு சொன்னால் புரியாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையான பதில் என்ன தெரியுமா? 4 பேரும் கேட்கல, சொல்லலை. இவன் கேட்டேன் சொன்னார். இவனும் கூடயே தானே இருந்தான். எனக்கு உபதேசியங்கள்னு சொல்லி சிஷ்ய பாவனையோட இறங்கி வந்து முதல்ல மேலோட்டமாக உபதேசம் பண்ணி பார்த்தாரு. பிறகுமே ஆரம்பிச்சுட்டான், புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அர்ஜுனன். பிறகு எனக்கு உபதேசியுங்கள் சொன்ன பிறகு சொன்னான். அது மாதிரி இந்த தத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட நாம் கடமைகளை செஞ்சுக்கிட்டு மற்றவங்களையும் செய்ய தூண்டணுமே ஒழிய, நீங்களும் கடமைகளை செய்யுங்க, தர்மயமாக செய்யுங்கன்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னாரு. கர்மங்களையெல்லாம் நன்கு செய்து கொண்டு அவங்க விதவிதமான கர்மங்கள் செய்கிறாங்க, அஞ்ஞானிகள்லாம் செய்வாங்க, அதையும் தர்மமாக செய்யுன்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி செயல் செய்யணுமே ஒழிய கீதை கிளாஸ் கூப்பிட்டு வரக்கூடாதுங்கிறார். ஏன்னு சொன்னால் வந்தால் புரியாது, அவங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். பிறகு வெளியே வந்து உங்களுக்கு திட்டுதான் வாங்குவீங்க. ஆர்வத்தோடு என்னதான் இருக்குது பார்க்கலான்னு வந்து கேட்டாங்கன்னா வரலாம். அது கூட கடைசி ரோலில் உட்கார வச்சிடணும், முன்னாடி உட்கார வைக்கக்கூடாது. தூக்கம் வர வந்துடும் பிறகு. அதனால என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மனக்கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து சொன்னார். பிறகு 27ல் 28லையும் ஞானியினுடைய செயல் என்ன, அஞ்ஞானியின் செயல் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். 27 நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அஞ்ஞானியின் செயல் ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்கிறார். 27 28ல் 28ல் ஞானியை சொல்வார், 27ல் அஞ்ஞானிகளை சொல்கிறார். அவருடைய மனதையெல்லாம் வர்ணிக்கிறார் இங்கே. அதாவது ஞானியும் பிராரப்த கர்மத்தினால செயல்படுறான், அஞ்ஞானியும் செயல்படுறான். வெளித்தோற்றத்தில் 2 பேருக்கு வேறுபாடு இருக்காது. எங்கே வேறுபாடு இருக்கும்னு சொன்னால் மனசில் தான் வேறுபாடு இருக்கும். அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் செயலில், வெளியே செய்கின்ற செயலில் எந்த வேறுபாடும் இருக்காது, மனதில் தான் வேறுபாடு இருக்கும். அப்போ 2 பேரும் ஒன்றா தானே செய்கிறாங்க. ஏன் ஒருத்தரை பந்தப்படுத்துது, ஒருத்தரை பந்தப்படுத்தலை? கேள்வி சந்தேகம் வருமா இல்லையா? ஞானியை பந்தப்படுத்த மாட்டேங்குது, அஞ்ஞானியை பந்தப்படுத்து. செயலில் 2 பேருக்கும் வித்தியாசமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அன்னைக்கு சொன்னேன், உதாரணம் சொன்னேன், விஷத்தை வந்து விஷம்னு தெரிஞ்சு கொடுத்தாலும் பாதிக்கும், தெரியாமல் குடித்தாலும் பாதிக்கும். விஷம் அது மாதிரி செயல் தானே. ஏன் ஒருத்தரை பந்தப்படுத்துது, ஒருத்தரை பந்தப்படுத்துதலை அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பேருக்கு ஏன் சமமான பலன் இல்லை அப்படிங்கிறத இந்த 27 28ல் சொல்கிறார். அஞ்ஞானி வந்து என்ன நினைக்கிறான், கர்த்தான்னு நினைக்கிறான், செயலுக்கு தான் காரணம் என்று நினைக்கின்றான். அதனால என்ன சொல்றான்னு சொன்னார், ஏன் அப்படி நினைக்கிறாங்கிறதுக்கு இங்கே ஒரு தத்துவத்தை சொன்னார். அனாத்மா தான் செயல்படுது, ஆத்மா செயல்படுவது இல்லை. இவன் என்ன நினைக்கிறான், செய்வது நான் நினைக்கிறான், அவன் செய்வது நான் இல்லை நினைக்கிறான். இதெல்லாம் ஏற்கனவே 2ஆம் அத்தியாயத்தில் கொஞ்சம் விளக்கியிருக்கார். அகர்த்தா அபோக்தான்லாம் விளக்கினார். இவனுக்கு ஆத்ம ஞானம் இருப்பதால் எந்த செயல் செய்தாலும் அனாத்மாதான் செயல்படுகிறது, ஆத்மா செயல்படுவது இல்லை என்ற எண்ணம் இருப்பதால் இவனை பாதிப்பது இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னு சொன்னா, அதுக்கு ஒரு தத்துவத்தை இங்கே சொல்லியிருக்கார். முதல் வரியில பார்த்தோம், பிரகிருதேகே கிரியமானானே குணைகி கர்மானி சர்வசக. அதாவது பிரகிருதியினுடைய குணங்களால் செயல்கள் செய்யப்படுகின்றன எப்பொழுதும். இது ஒரு உண்மை. பிரகிருதினா என்ன, மாயா தத்துவம். கொஞ்சம் நம்ம ஆரம்பத்தில் தத்துவத்துக்கு கொஞ்சம் போகணும், தத்துவ போதம்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாயையில் 3 குணம் இருக்கு. இந்த 3 குணத்தினால் உருவானது இந்த பிரபஞ்சம் எல்லாம். நம்மளுடைய மனசு எப்படி, அதுவும் 3 குணம்தான். உடலும் 3 குணங்கள் தான். அப்ப இந்த பிரகிருதி என்னதுன்னா குணங்கள், குணமயமான பிரகிருதி, அனாத்மா மாயை. அது எப்படிப்பட்டது? அந்த மாயை ஒரு விதமான சக்தி, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. 3 குணம் இருக்கு, சத்வகுணம், ரஜோகுணம், தமோ. 3மே 3 விதமான சக்தியோடு இருக்கு. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி அறிவு சக்தி, செயல்படும் சக்தி, சும்மா இருக்கிற சக்தி, தூங்குற சக்தி.
தூங்குறதுக்கு ஒரு சக்தி வேணும் தெரியுமா? தூங்குறதுக்குமே ஒரு சக்தி வேணும். இந்த மூணுமே அந்த மாயையில இருக்கு. அதனால அந்த மூன்று தோன்றிய எல்லா பொருள்களும் என்ன இருக்கும்? அந்த 3 குணம் இருக்கும். இந்த உலகம் எதுலேருந்து வந்துச்சு? மாய். அப்போ 3 குணம் அதில் இருக்கு. இந்த உடம்பு எதுலேருந்து வந்துச்சு? 3 குணம். மனசு எதுலேருந்து வந்துச்சு? 3 குணம் இருக்கும். அப்ப இந்த வெளியே இருக்கிறதுலயும் 3 குணம் இருக்கு, இங்க இருக்கிறதுலயும் 3 குணம் இருக்கு. இந்த 3 குணத்துல வேறுபாடு இருக்கும். சத்துவம் கூட இருக்கும், தமாசு குறையா இருக்கும், ரஜஸ் எல்லாரும் கூடும். 3 பிரகிருதி வெளியவே சமமாயிருச்சுன்னா சிருஷ்டி லயமாயிருமா? இந்த சிருஷ்டி எப்ப லயமாகும்னா 3 ஈக்குவல் ஆச்சுன்னு வச்சுங்களேன், லயமாயிருமா. ஆனா இது பிரபஞ்சமாக இருக்கிறதுல வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த 3 குணங்களும் நாம் பார்க்கின்ற பிரபஞ்சத்திலும் இருக்கிறது, நம்மளுடைய மனம் உடலிலும் இருக்கிறது. நாம் அறிவுபூர்வமா செயல் செய்தா அது சத்துவகுண வெளிப்பாடு, ரொம்ப ஆக்டிவா செயல் வந்தா ரஜோகுண வெளிப்பாடு, சோம்பல், மோகம், ஓய்வு இதெல்லாம் தமோகுணத்தினுடைய வெளிப்பாடு. இந்த 3 குணங்களால் தான் எல்லா செயல்களும் நடைபெறுகிறது. ஆத்மா செயல்படுவது இல்லை. ஒரு வேத மந்திரத்துல ஒரு பிரார்த்தனை இருக்கு. எப்படின்னா, ஒவ்வொரு செயலுக்கும் ஆசைதான் காரணம், காமம் காரணம். கோபத்தினால சில செயல் செய்வோம். நான் செய்யல, ஆனா இந்த ஆசையினாலையும் கோபத்தினாலையும் இந்த விருப்பு வெறுப்புனாலதான் நான் இந்த செயலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த கோபமே, இந்த ஆசையே என்னை விட்டு போயிரு அப்படின்லாம் ஒரு பிரார்த்தனை இருக்கு. ஏன்னா நான் செய்யலை, செய்யறதுக்கு காரணம் ஆசை, விருப்பும் வெறுப்பும் தான் அப்படின்லாம் சில இதுகள்லாம் இருக்கு. அது மாதிரி இந்த குணங்களால் தான் எல்லா செயல்களும் நடைபெறுகின்றன. நம்ம இந்த கிளாஸ்ல உட்காந்துருக்கோம், இங்க என்ன குணம் வேலை செய்யுது? சத்துவ குணம் வேலை செய்யுது. கிளாஸ்லயே கொஞ்சம் போர் அடிச்சுன்னா தமோ குணம் வேலை செஞ்சிடும். இல்லை நம்ம டென்ஷனாக உட்காந்துருந்தோம்னா மனசு எங்கே வீட்டை பற்றி சிரிச்சுக்கிட்டே இருக்கு, அப்போ ரஜோ குணம் வேலை செய்யும். இங்கேயே 3 குணம் வேலை செய்யும். கிளாஸ் கவனமாக கேட்டோம்னா சத்துவ குணம். அலைபாஞ்சு வெளியே வீட்டு நினைப்பெல்லாம் இங்கே வந்த பிறகு ஆஃபீஸு வீடு தொழில் நினச்சிக்கிட்டு இருந்தால் ரஜோ குணம். ரெண்டுமே வேணாம், கொஞ்சம் சோம்பலாக இருக்குது, தூங்கினோம்னா தமோ குணம். இந்த 3 குணம் ஒரே வகுப்புல கூட நடக்கும். இந்த 3னுடைய வெளிப்பாடுதான் அனைத்து செயல்பாடுகளும் இருக்கின்றது. தூங்குறதுக்கு கூட சக்தி வேணும், சக்தி இல்லாட்டி தூங்க முடியாது. நிறைய பேர் தூக்க விடாம அவஸ்தைப்படுறாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு எப்போ வேணாலும் தூக்கம் வரும், சில பேருக்கு எப்போ தூக்கமே வராது, கஷ்டப்படுறதெல்லாம் உண்டு. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மனம் புத்தி எல்லாமே 3 குணம், வெளியே இருக்கக்கூடியவை 3 குணமாக இருக்கிறதுனால என்ன சொல்றாரு? பிரகிருதேகே கிரியமானானி குணை கர்மானி சர்வசக. எல்லா செயல்களும் வைதிக கர்மமாக இருக்கட்டும், லௌகிக கர்மமாக இருக்கட்டும், குணங்களால் அவைகள் நடைபெறுகின்றன. இந்த 3 குணம் இல்லைன்னா ஒரு செயலும் நடைபெறாது அப்படிங்கிறார். அதனால என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா, இந்த 3 குணங்களால் தான் செயல்கள் நடைபெறுகிறது என்பது அஞ்ஞானிக்கு தெரிவதில்லை. அவன் என்ன நினைக்கிறான்? நான் செய்கிறேன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது ஏன் தெரியலைன்னு சொன்னா, அகங்கார விமூட்டாத்மா. 2வது வரி முதல் வார்த்தை, அகங்கார விமூட்டாத்மா. அகங்காரத்தால் மோகவசப்பட்டதால். அகங்காரம்னா என்ன தெரியுங்களா? 3 குணமுடைய மனம் புத்தியை நான் என்று நினைப்பது அகங்காரம். இந்த 3 குணத்தால் ஆனதே நம்மளுடைய மனசு, நம்மளுடைய புத்தி. ஆனா நம்ம மனசு புத்தி நம்மளான்னா நம்ம இல்லை. தத்துவம் கரெக்டாக பிரிக்கணும். மனசு புத்தி நம்ம பார்க்கப்படும் பொருளாக இருக்கு, நம்மளுக்கு ஒரு கருவியாக இருக்கு. மனசு நாம செயல்படுவதற்கு இந்த உடம்பும் மனசும் ஒரு கருவியாக இருக்கு. அந்த கருவி 3 குணங்களால் ஆனது. அதை என்ன நினைக்கிறான்? நான் நினைக்கிறான். அகங்காரம் என்ன? தான் அல்லாததை தான் என்று நினைப்பது மூடம். மூடன்கிறார், விமூடாத்மாங்கிறார். ரொம்ப முட்டாள்தனமான செயல்கிறார். மோகவசப்பட்டவன் அந்த புத்தியை வச்சிருக்கிறதுனால இவன் என்ன நினைக்கிறான்? தான் செய்கிறேன்னு சொல்லி இந்த குணத்துல செய்யறத தான் நினைச்சு விமூடகன்னா குழம்பி விடுகின்றான், மோகத்தில் வசப்பட்டு விடுகின்றான். அப்படிப்பட்டவன் செய்யும் போது என்ன செய்கின்றான்? கர்த்தா அகம் இதி மன்யதே. 2வதுல கடைசி வார்த்தை, கர்த்தா அகம் இதி மன்யதே.
நான் கர்த்தா என்று நினைக்கின்றான். கர்த்தான்னு புரிஞ்சுக்கிறது இல்லை, கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். தான் தான் கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். புரிகிறதெல்லாம் இல்லை, அவனுக்கு இயல்பாவே தான் தான் கர்த்தா, நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கின்றான். இதெல்லாம் எப்படின்னா ஈஸியாக உடனே எல்லாம் வராது. ஒவ்வொரு செயலுக்கு இடையில கெட்ட செயலுக்கு மட்டும் நான் செய்யலேன்னு சொல்லிடுவோம், நல்ல செயலுக்கு நான் செஞ்சேன்னு சொல்லுவோம். எந்த செயல் செய்தாலும் இது கர்த்தா நான் அல்ல, இது 3 குணங்கள் வசப்பட்ட மனம் புத்தியினுடைய செயல்னு சொல்லி அப்படி சிந்திக்க சிந்திக்க என்ன ஆகும் சொன்னால் நம்மளுக்கு இந்த கர்த்தத்துவ புத்தி போயிடும், அதனால பாதிக்கப்படாது. ஆகவே அஞ்ஞானி செயலினால் பந்தப்படுகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எதனால? தான் செயலை நினைச்சு பந்தப்படுறான். ஞானி அப்படி பந்தப்படுவதில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஏற்கனவே சொன்னது தான் திருப்பி ஞாபகப்படுத்துறாருங்க. கர்மயோகத்தில் ஏன் ஞானியை பாதிக்குது அஞ்ஞானியை பாதிக்கலைங்கிறதுக்கு அந்த கருத்தை இடையில சொல்றார். கர்மயோகத்தை முடிச்சிட்டார், திருப்பி நிறைவு பண்ண போறார். கடைசியாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி கம்ப்ளீட். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு? கர்மத்தை இடையில சில கருத்துக்கள் சொன்னார். ஞானி ஏன் செயல்படணும், லோக சங்கரத்துக்காக செயல்படணும்னு சொன்னார். இப்போ 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இவன் கர்த்தாவா நினைக்கிறான், காரணம் 3 குணங்கள் வசப்பட்டதனால். அஞ்ஞானி ஞானி அப்படி நினைக்கிறது. அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஏற்கனவே பாதி பார்த்துட்டோம், நிறைவு பண்ணுறோம். பிரகிருதேகே கிரியமானானி குணைகை. பிரகிருதேகே பிரகிருதியினுடைய, பிரகிருதினா மாயைன்னு வச்சுக்கோங்க, மாயையின் உடைய 3 குணங்களான மாயையினுடைய குணைகி கிரியமானானிக்கு அடுத்து குணைகின்ற குணைன குணங்களினால் கர்மாணி சர்வசக கிரியமானானின்னு பார்க்கணும். கர்மாணி செயல்கள், சர்வசக எப்பொழுதும், கிரியமானானி 2வது வார்த்தை செய்யப்படுகின்றன. மாயையினுடைய குணங்களினால்தான் செயல்கள் எப்பொழுதும் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு செயல்களுக்கும் காரணம் என்ன? மாயையினுடைய 3 குணங்கள். நம்ம மனசு புத்தி செயல்படுது, வெளியே இருக்கிறது 3 குணம், இதுவும் 3 குணம். 2வது வரி அகங்கார, அகங்காரத்தால் இந்த சரீரத்தில் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தில் நான் என்ற புத்தியை வைப்பது அகங்காரம். அந்த அகங்காரத்தால் விமூடாத்மா மோகவசப்பட்டவன் கர்த்தா அகம் இதி நான் கர்த்தா என்று மன்யதே நினைக்கின்றான். அஞ்ஞானி எப்படி நினைக்கிறான்? நான் தான் செயல்படுகிறேன் என்று நினைக்கின்றான். அஞ்ஞானியினுடைய மனம் இங்கே செயலை வர்ணிக்கிறார். இங்கே ஒரு நியதியை சொல்றார். செயல்களுக்கு காரணம் மாயையினுடைய 3 குணங்கள் தான், ஆத்மா கிடையாது. ஆனா அஞ்ஞானி நினைக்கிறான், தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், மோகவசப்பட்டதால் நினைக்கின்றான். அடுத்த ஸ்லோகம் 28. தத்வவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோஹோ குணாகுணேஷு வர்த்தந்த இதி மத்வான சஜ்ஜதே. தத்வவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோஹோ குணாகுணேஷு வர்த்தந்த இதி மத்வான சஜ்ஜதே. இங்கே ஞானியினுடைய மனநிலையை வர்ணிக்கிறார். அர்ஜுனனை கூப்பிடுறார், மகாபாகோ, பெரும் நீண்ட கைகளை உடையவனே, வலிமையான கைகளை உடையவனே. தத்துவ வித்து அப்படிங்கிறார். தத்துவத்தை அறிபவன், வித்துனா அறிபவன், தத்துவத்தை அறிபவன். தூன்னா அஞ்ஞானிய முதல்ல சொன்னார், அதற்கு வேறான ஞானி யாரு? தத்துவத்தை அறிபவன். துவம்னு சொன்ன தன்மைன்னு அர்த்தம். மனுஷத்துவம்னா மனிதத்தன்மை, ஒவ்வொன்றும் சொல்றோம்ல, மனிதத்தன்மை. மிருகத்துவம்னா மிருகத்தன்மை. தத்துவம்னா தத்துன்னு என்ன? அந்த அதாவது ஒரு பொருளினுடைய, உண்மையான பொருளினுடைய தன்மையை, அதன் தன்மையை, தத்துன்னு அதுன்னு அர்த்தம், அதன் தன்மையைங்கிறார். அந்த தன்மையை சரியா புரிஞ்சுக்கிறணும். புரியலைன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? விஷயமே கர்த்தாவாயிருவோம். இங்க என்ன பண்றோம்னா, ஒரு பொருளின் தன்மையை
அந்த தத்துவத்தை சரியாக புரிந்தவர்களாக ஆக வேண்டும். சரியான ஞானம்னு அர்த்தம். பரம்பொருள் தத்துவம் மட்டும் இல்லை, எந்த பொருளா இருந்தாலும் அந்த பொருளை பற்றி அதை பற்றி சரியான ஞானம் எப்பொழுதும் வேண்டும். ஞானி என்ன பண்ணுவான்? சரியான ஞானமுடையவனாக இருக்கின்றான். மனோதத்துவம் சொல்றான், மனதை பற்றிய தன்மையை அறிவது. மனோதத்துவ டாக்டர்லாம் சொல்றோம்ல, அப்ப என்ன அர்த்தம்? மனதினுடைய தன்மையை அறிவது. இங்க என்ன தத்துவம் சொல்றாருன்னு சொன்னா, நிறைய எல்லாத்துக்கும் தத்துவம் இருக்கு. ஆயுர்வேத தத்துவம் இருக்கு, மனோ தத்துவம் இருக்கு, உடல் தத்துவம், எல்லா தத்துவம்னா என்ன அர்த்தம்? அதை பற்றிய அறிவை தெளிவா அறியறது. இங்க அவன் எந்த தத்துவத்தை ஞானி அறிகிறான்னு சொன்னா, குணகர்ம விபாக யோகோ, குண கர்மத்தினுடைய விபாகத்தினுடைய தத்துவத்தை அறிந்தவர்கள். குணம்னா என்ன, செயல்னா என்ன, அதை பிரிச்சு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். மாயை 3 குணங்களா இருக்கு, அதனுடைய செயல்கள் எப்படி, எல்லாத்தையுமே பிரித்து அறிந்தவனாக இருக்கின்றான். ஆத்ம தத்துவம் சொல்லலாம், இவரு நேரடியா சொல்லாம குணகர்ம விபாக யோகோ அப்படிங்கிறார். அதாவது வேறொரு பெயரை சொல்றார் இங்க. தத்துவ வித்துங்கிறதுக்கு குணகர்ம விபாக யோகோ அப்படிங்கிறார். குணத்தின் தத்துவத்தையும் கர்மத்தின் தத்துவத்தையும் பிரித்து அறிந்தவன். பிரித்து அறியறதுனாலதான் ஆத்மா தான் புரிஞ்சுக்கிட்டான். அதெல்லாம் தெளிவா மாயையை தெரிஞ்சுக்கிட்டாதே நம்மளை பற்றியும் தெரிஞ்சுக்கிற முடியும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானத்துல முக்கியமானது தான் ஆத்மான்னு புரியறது மட்டும் கிடையாது. இது மாயை, இது மித்தியா, இது உண்மை அல்லன்னு புரிஞ்சுக்கிறணும். அதெல்லாம் இவன் தெளிவா பிரித்து அறிந்தவனாக இருக்கின்றான். யாரு? ஞானி. குணத்தினுடைய வேறுபட்ட தன்மை என்ன, அதனுடைய செயலினுடைய வேறுபட்ட தன்மை எல்லாம் என்னன்னு சொல்லி எல்லாம் ஆத்மாவுக்கு வேறாக இருக்கிறது, இது ஆத்மாவினுடைய தன்மை அல்ல அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டான். நான் குணத்திலிருந்து வேறுபட்டவன், செயலிலிருந்து வேறுபட்டவன் சொல்லி ஞானி புரிந்து கொண்டவன்கிறார். அதாவது குணத்தின் கர்ம 5 ஞானேந்திரியம் இருக்கு, 5 கர்மேந்திரியம் இருக்கு, மனம் புத்தி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? தத்துவபாதம் படிச்சது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தா புரியும். இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு அம்சத்திலிருந்து வந்துச்சு. இந்த 3 குணங்கள்ல ஒவ்வொரு அம்சத்திலிருந்து வந்திருக்கு. இந்த இந்திரியம் நம்ம செயல்படுறது, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பிராணன், மனசு, புத்தி, இதை வச்சுதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த குணத்தினால் வந்த இந்த தத்துவத்தினால செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் செய்யல, என்னுடையது அல்ல என்ற அறிவுடன் இருக்கின்றான். இந்த அனைத்து செயல்களும் இந்த குணத்தினுடையதே தவிர என்னுடையது அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை. என்னுடையது அல்லங்கிற புத்தி அவனுக்கு இருக்குங்கிறார். உடல் செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதும் என்ன நினைக்கிறான்? நான் செய்யல, இது குணத்தினால் நடைபெறுகிறது அப்படிங்கிற நினைக்கிறான். இங்க ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு முக்கியமான வரி. குணாகா குணேஷு வர்த்தந்தேங்கிற 2வது வரி பார்த்தீங்கன்னா, குணாகா குணேஷு வர்த்தந்தே. மேலோட்டமா பார்த்தா கொஞ்சம் இதா தெரியும். குணங்கள் குணங்களில் செயல்படுகிறது. 2 குணம் இருக்கு. குணங்கள் குணங்களில் பிரவிருத்திக்கிறது, செயல்படுகிறது. இதி மத்வா, விளக்கத்தை பார்க்கலாம். இதி மத்வா ந சச்சதே, இவ்விதம் நினைத்து ஞானி பந்தப்படுவதில்லை. நான் செய்யல, குணங்கள் குணங்களில் செயல்படுதுங்கிறார். அது என்ன, முதல்ல ஒரு குணம், 2வது ஒரு குணம் சொல்றார். 2 குணம் சொல்றாரு இங்க. அதனால பந்தப்படுவதில்லை, எதோடும் ஒட்டி கொள்வதில்லை, தன்னை எதோடும் சம்பந்தப்படுத்தி கொள்வதில்லை. குணங்கள் குணங்களில் செயல்படுகிறது. என்ன புரியலையே? 2 குணம் சொல்லியிருக்கார். இதுல ஒரு குணம் உடல், மனம், புத்தி. குணேஷுன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாம் விஷயங்கள், குண விஷயங்கள். உலகம் எங்க இருந்து வந்துச்சு? மாயையிலிருந்து வந்துச்சு. இந்த பிரபஞ்சம் எல்லாம் எதுல இருந்து வந்துச்சு? மாயை. அப்ப அது என்னது? மாயையில முக்குணம் இருக்கு. அப்ப இந்த விஷயமெல்லாம் என்ன? குணங்கள். நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள்லாம் என்ன? குணங்கள். குணேஷு, அதுவும் குணங்கள் தான். சரி, மனசு எங்க இருந்து வந்துச்சு? அந்த மாயை குணங்கள். புத்தி எதுல இருந்து வந்துச்சு? அதுல இருந்து வந்துச்சு. தத்துவத்தை புரிஞ்சதுனால இதெல்லாம் தமோகுண அம்சத்துல ஒரு பஞ்சீகரணம் ஏற்பட்டு
எது மாயையினுடைய தமோகுண அம்சத்துல ஒரு பஞ்சீகரணம் ஏற்பட்டு இந்த பஞ்சபூதமெல்லாம் உருவாதுன்னு பார்த்துருக்கோம் நம்ம. அதுலேயே சத்துவகுண அம்சத்துலதான் நம்மளுக்குள்ள சத்துவகுணம்சம் ரஜோகுணம்சத்துல என்ன ஏற்படுது, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன் இதெல்லாம் வந்துச்சுன்னு. அப்ப ரெண்டு என்ன குணங்கள் தான். இந்த குணம் அந்த குணத்துல செயல்படுது. குணங்கள் குணங்களில் செயல்படுகின்றன. நான் யாரு? அதை வேடிக்கை பார்க்கிற ஆத்மா. இப்படி ஞானி நினைப்பாங்கிறார். கொஞ்சம் தத்துவத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் கர்மத்தை பத்தி சொன்ன, இங்க தத்துவம். மாயையின் விகாரம் தான் இந்த அகில பிரபஞ்சமும். மாயையின் இனியொரு விகாரம் என்ன? நம்மளுடைய அந்தக்கரணம், நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம். மாயையின் ஒரு விகாரம் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் தான் இந்த உடல், ஸ்தூல உடல். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாம் ஒரே தத்துவத்தில அடங்கிறது. தங்கத்திலிருந்து எத்தனை நகை வந்தாலும் என்ன, தங்கம்தான். மாயையிலிருந்து என்ன வந்தாலும் மாயை இதை. மாயையில் என்ன இருக்கு? 3 குணம் இருக்கு. அப்போ வந்ததுலையும் 3. தங்கம் 22 கேரட்னா நகை 22 கேரட். தங்கத்துல கொஞ்சம் செம்ப சேர்த்து 20 ஆக்கியாச்சுன்னா நகை 20. அதுல என்ன குணம் இருக்கோ அதுதான் இதுலயும் இருக்கும். அதே மாதிரி மாயையில 3 குணம் இருக்கிறதுனால அதுல இருந்து வந்த எல்லாமே 3 குணம். இந்த வெளியே இருக்கிறது 3 குணம், நம்மளுக்குள்ள இருக்குது அது அதுல செயல்படுதே ஒழிய குணங்கள் குணங்களில் பிரவிருத்திக்கின்றன. குணேஷனா விஷயங்கள், அதுவும் 3 குணம். நாம் அதை செயல்படுறதும் 3 குணம். நான் செயல்படுவது இல்லை. இந்த மாயையில உடல்னு ஒண்ணு வந்திருக்கு, உலகம்னு ஒண்ணு வந்திருக்கு. இந்த உடலும் 3 குணம், உலகமும் 3 குணம். அனுபவிப்பதும் அனுபவிக்கப்படுவதும் மாயை தான். ரெண்டுக்கு சாட்சியா இருப்பது ஆத்மா. மூல காரணம் மாயை தான் அப்படின்னு சொல்றார். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவைகளிலிருந்து பிரிச்சு பார்த்துட்டு இவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் பார்க்கப்படும் பொருளாக பார்க்கின்றான். சரீரத்தையும் பார்க்கப்படும் பொருளா பார்த்துருவான். இந்த உலகத்தை பார்க்கப்படும் பொருளா பார்க்கறது ஓகே. இந்த சரீரம் எதுல இருந்து வந்துச்சு? 3 குணத்துல இருந்து வந்துருச்சு. அதை நம்ம பார்க்குறோமா பார்க்கலையா? பார்த்துட்டா மோட்சம். அதாவது நான் வேற, இந்த உடல் வேற, மனசு வேற, புத்தி வேற அப்படிங்கிற புத்தி இதுதான் திருஷ்ய விவேகங்கிறது. இது ஒரு சூக்ஷமான பாயிண்ட் தான். இதை திருப்பி திருப்பி சொன்னாலும் தப்பு இல்லை. வேதாந்தத்தினுடைய நுழைவு வாயில இதுதான். எந்த பொருளை நீங்க பாக்குறீங்களோ அது நம்மளா இருக்க முடியுமா? இந்த புஸ்தகத்தை பார்த்தா புஸ்தகம் நானா? புஸ்தகத்தை அறிகிறேன், அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. இதை மைண்ட்ல வச்சுக்கணும். இது ஒரு சூத்திரம் மாதிரி, ஆத்ம தத்துவத்துக்கு ஒரு சூத்திரம் மாதிரி. அறியப்படும் பொருள் வேறு, அறிபவன் வேறு. உண்மைதானே? அறியப்படும் பொருளாக அறிபவன் இருக்க முடியாதுல்ல? உண்மைதானே? நீங்க எல்லாரும் இந்த வீடை அறியறோம், வீடு நானா? இல்லை. இந்த புஸ்தகத்தை அறிஞ்சா புஸ்தகம் நான் இல்லை, இந்த சட்டை அறிஞ்சா சட்டை நான் இல்லை. அப்ப அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. என் உடம்பு எப்படி இருக்குன்னு அறியறேன்னா அறியலையா? சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். சின்ன குட்டி உடம்பா இருந்து நல்லா ஞாபகம் இருக்கு, இள வயசு ஞாபகம் இருக்கு, முதுமை கால் மூட்டு வழியெல்லாம் வந்து நடக்க முடியாம இருக்குது ஞாபகம் இருக்கு. வருதா இல்லையா? எல்லாத்தையும் அனுபவிக்கிறோமா இல்லையா? மூட்டு வலி அனுபவிக்கிறோமா இல்லையா? அறியறோமா இல்லையா? அப்ப உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு அறிகிறோம், ஆரோக்கியம் இல்லைன்னு அறிகிறோம், சுறுசுறுப்பா இருக்குன்னு அறிகிறோம், சோம்பலா இருக்குன்னு அறிகிறோம். அப்போ உடம்பை அறிவதால் அறிபவன் வேறாக இருக்க முடியுமா இல்லையா? அப்ப உடம்பு நானா இருக்க முடியுமா? என்ன அறியப்படும் பொருளாயிருச்சா இல்லையா? இல்ல மனசு அறியுது அப்படின்னா, மனசை நீ அறியறியா இல்லையா? என் மனசு எனக்கு சரியே இல்லை, எனக்கு ஏதோ மனசுல குதூகலமா இருக்கு, மனசு சந்தோஷமா இருக்கு சொல்றோமா இல்லையா? அப்ப மனசை பார்க்கறோமா இல்லையா? எனக்கு புத்தி நல்லா வேலை செஞ்சு நான் முட்டாள்தனமா செயல்பட்டுட்டேன், புத்திசாலித்தனமா செயல்பட்டேன். அப்ப புத்தியை பார்க்கிறோம், மனதையும் பார்க்கின்றோம். புத்தியை பார்க்கிறது வேற. அப்ப ஏதோ ஒண்ணு பார்க்குது, இது அறியப்படும் பொருளாகி விட்டால் அப்ப அது நானா இருக்க முடியாதா? அது வேற, நான் வேற. புரியுதுங்களா? என் மீது எத்தனையோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, என் மீது எத்தனையோ காட்சிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நானும் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றேன். இத உடலையும் நீ வந்து பார்க்கப்படும் பொருளாக பார்த்து விட்டால் அதுதான் மோட்சம். குணாகா
குணேஷு வர்த்தந்தே. குணங்கள் குணங்களில் செயல்படுகின்றன. இந்த மனம் புத்தியும் 3 குணம். இது அனுபவிக்கின்ற உலகமும் 3 குணம். அந்த அனுபவிக்கின்ற உலகத்தில் உள்ள 3 குணங்களை 3 குணங்களான மனம் புத்தி அனுபவிக்குது, பார்க்குது, செயல்படுது. நான் இவைகளை சாட்சியாக பார்ப்பவனாக இருக்கின்றேன். இந்த சரீரமும் மாயை, பிரபஞ்சமும் மாயை. அதனால 2மே குணம் சொல்றார். நான் யார்னா இவைகளுக்கு அப்பாற்பட்டவன். உலகமும் நான் அல்ல, உடலும் நான் அல்ல, அனுபவிப்பவனும் அல்ல, கர்த்தாவும் அல்ல, போக்தாவும் அல்ல அப்படின்னு சொல்லி இவன் எதனோடும் சம்பந்தப்படாமல் இருக்கின்றான். அதனால இவனுக்கு பாப புண்ணியம் வர்றதில்லையா, புண்ணியமும் வர்றதில்லை, பாபமும் வர்றதில்லை. அதனால இவன் பந்தப்படுவதில்லை. மாயையை ஆப்ஜெக்டா பார்த்துட்டான். எல்லாத்தையும் என்ன பண்றான்? பார்க்கப்படும் பொருளாக பார்த்து விட்டான். ஞானிக்கு அஞ்ஞானிக்கு ஒரு குணம், ஒரு மாயை சப்ஜெக்டா இருக்கு, இன்னொரு மாயை இன்னொரு ஆப்ஜெக்டா இருக்கு. ஞானிக்கு பண்ண 2மே ஆப்ஜெக்ட் தான். 2மே பார்க்கப்படும் பொருளாக ஆகிவிடுகிறது. அதனால என்ன சொல்றான்னா, ஞானி இதெல்லாம் அறிவதனால இவன் எதிலும் பந்தப்படுவதில்லை. இந்த ஞானமெல்லாம் பொதுவாக ஈஸியாக வராது. எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி திருப்பி சொன்னாலும் கொஞ்சம் என்ன ஆகும், கிளாஸில் இருக்கிற வரைக்கும் இருக்கும், வெளியே போனோன்னு மாறிடும். இங்கேயே புரியாது. ஒருவேளை இங்கே புரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் வெளியே போனால் மாறும். ஏன்னா இப்போ தத்துவத்தை அந்த இடத்துல ஞானிக்கு சொல்லும்போது கொண்டு வந்துட்டார். பகவானே என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஞானத்தை கொடுக்க விடாம மறைச்சி வச்சிருவார். ஏன்னா அவருக்கு இந்த உலகம் நடைபெறணுமே. எல்லாரும் மோட்சம் அடைஞ்சிட்டா எப்படி உலகத்தை நடத்துறது? அவரும் ஒரு சுயநலம் தான். என்ன பண்ணிட்டாரு சொன்னால், எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லா சிக்கல்ல மாட்டி விட்டுறாரு. மாயையில் உள்ள பிறகு என்ன உபனிஷத்தையும் வச்சிருக்கேன், போறவங்க போய் பார்த்துக்கங்கிறார். அதுவும் கொடுத்துருக்காரு, 2ஐயும் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணுவான்? அவர் படைச்ச அந்த மாயையில சிக்கிட்டு அவர் படைச்ச உபனிஷத்தை மறந்துடுறோம். அதெல்லாம் போயாச்சுன்னு சொன்னா ஞானம் கிடைச்சு மோட்சத்தை அடைந்து விடலாம். இங்க குணா குணேஷுங்கிறதுல ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கு. இந்த குணம் குணங்கிறதெல்லாம் 14வது அத்தியாயத்துக்கு போனா கொஞ்சம் இன்னும் தெளிவாகும். அது வரைக்கும் கொஞ்சம் சரி ஓரமாக தூக்கி வச்சிருவோம். இந்த குணங்களை பற்றி வச்சுட்டு அங்கே போய் விரிவாக பார்க்கலாம். அதனால என்ன சொல்றான்னு சொன்னால், எதிலையும் பந்தப்படுவதில்லை. குணங்கள் குணங்களில் படுகிறது என்ற எண்ணத்தினால், அறிவினால், அந்த தத்துவத்தை உணர்ந்ததால் ஞானி பந்தப்படுவது இல்லை. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். தத்துவவித்து மகாபாகோ. தத்துவவித்து தூன்னா ஆனால் அர்த்தம். மகாபாகு அர்ஜுனனை கூப்பிடுறார். பெரிய சக்தி வாய்ந்த கைகளை உடையவனே அர்ஜுனா. அடுத்த வார்த்தை குண கர்ம விபாக யோகோ. குணகர்ம, குணம் கர்மம் இவைகளை பற்றி விபாக யோகோ, ஆத்மாவிடமிருந்து பிரித்துன்னு வச்சுக்கணும். பிரித்துன்னு அர்த்தம். விபாக யோகோன்னா பிரித்து. எதனிடமிருந்து? ஆத்மாவிடமிருந்து பிரித்து. குணத்தையும் கர்மத்தையும் ஆத்மாவிடமிருந்து பிரித்து. முதல் வார்த்தை தத்துவவித்து, தத்துவத்தை அறிந்த ஞானி. குணங்களையும் கர்மத்தையும் ஆத்மாவிடந்து பிரிச்சுட்டான். பிரிச்சு அந்த தத்துவத்தை உணர்ந்த ஞானி என்ன, அவனுடைய எந்த தத்துவத்தை உணர்ந்திருக்கான்? அடுத்த வரியில சொல்றார். குணா குணேஷு. குணாகா குணங்கள். குணங்கள்லாம் இங்கே உடல் மனம் புத்தி என்ற குணங்கள். குணேஷு குணங்களில், உலக விஷயங்களாகிய குணங்களில், வர்த்தந்தே செயல்படுகிறது. இதி மத்வா என்று இவ்விதம் அறிந்து ந சச்சதே பந்தப்படுவது இல்லை. இங்க ஞானியினுடைய மனத்தை சொல்றார். குணம் கர்ம இவைகளையெல்லாம் ஆத்மாவிலும் பிரிச்சுட்டான். பிரிச்சுட்டு என்ன செய்யறான்? எல்லா செயல்களுக்கும் காரணம் மனம் புத்தி உடல் என்ற குணங்கள் விஷயங்களாகிய உலகம் என்ற குணங்களில் செயல்படுகின்றது. இவைகளுக்கு அப்பாற்பட்டு நான் சாட்சியாக இருக்கின்ற என்ற தத்துவத்தை உணர்ந்ததால் இவன் எதிலையும் பந்தப்படுவதில்லை, ஒட்டி கொள்வதில்லை. ஞானிக்கும் அஞ்ஞானிக்குள்ள வித்தியாசம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த ஸ்லோகத்துல மீண்டும் இதே கருத்தை ஞாபகப்படுத்தி முடிக்கிறார். இதுல 29 இங்கேயும் அஞ்ஞானியனுடைய மனநிலையை சொல்லி ஞானிக்கு உபதேசம் பண்றார். 29 படிக்கலாம்.
பகவான் எப்பயுமே கர்மயோகத்தை சொன்னாலும் சரி, குணங்கள் அப்பப்போ என்ன பண்ணுவார், தத்துவத்தை கொண்டு வந்துடுவார். இங்கே குணேஷ்ன்னு சொல்கிறாரு. இதில் ஒரு ஆத்ம தத்துவம் இருக்குது, இதில் ஒரு முக்கியமான தத்துவம் இருக்குது, சூக்ஷமான தத்துவத்தையும் உள்ள கொண்டு வந்து வைக்கணும். அதை சாட்சியாக இருந்துக்கிட்டு இவன் பந்தப்படாமல் இருக்காங்கிற கருத்தையும் இதில் சொல்லியிருக்கிறார். 29 பிரக்ருதேர் குணசம்மூடாக சச்சந்தே குணகர்மசு தான கிருஷ்ணவிதோ மந்தான் கிருஷ்ணவின்ன விசாலயேத். பிரக்ருதேர் குணசம்மூடாக கர்ம சந்தே குணகர்மசு தான கிருஷ்ணவிதோ மந்தான் கிருஷ்ணவின்ன விசாலயேத். இங்க மீண்டும் அஞ்ஞானியின் மனநிலையை சொல்லி ஞானிக்கு உபதேசம் பண்றார். இதற்கு முந்தைய ஸ்லோகத்துல ஞானியின் மனநிலை, அதுக்கு முந்தின ஸ்லோகம் அஞ்ஞானியின் மனநிலை. இங்க அஞ்ஞானியை சொல்லி ஞானிக்கு ஒரு உபதேசம் பண்றார். இங்க புதுசா சொல்லலை, சொன்னதை ரிப்பீட் பண்றார். அடுத்த ஸ்லோகத்துல கர்மயோகத்துடைய சாரத்தை முழுசா சொல்லி இந்த டாபிக்கை முடிச்சிருவார். அடுத்து வேற டாபிக் போயிடுவார். முதல் வரி முதல் பகுதியில பிரக்ருதேகே குணசம்மூடாக, பிரக்ருதேகன்னா மாயையினுடைய குணசம்மூடாக, குணங்களினால் மோகத்தை அடைந்தவர்கள். இது அஞ்ஞானியினுடைய நிலை. மாயையினுடைய குணங்களினால் இவர்கள் மோகத்தை அடைந்தவர்கள். சஞ்சந்தே குணகர்மசு, குணத்திலும் கர்மத்திலும் பற்று வைக்கின்றார்கள். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குணகர்மத்தில் பற்று வைக்கிறார்கள். காரணம் என்ன, மோகத்தை அடைந்தது. குணம்னா சரீரம், கர்மம்னா அதனுடைய செயல்கள். உடலினால் வருகின்ற செயல்களிலும் இவர்கள் பற்றை வைத்து விடுகிறார்கள். எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லி பற்ற வச்சிடறான். நான் சம்பாதிச்சதுன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்றான், எல்லாம் நான் சம்பாதிச்சது. நல்ல குணங்களை சம்பாதிச்சு சொன்னா பரவாயில்ல, மற்ற எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு எல்லாம் நான் சம்பாதிச்சது, என்னுடையது எல்லாம் சொல்றோம்ல, என்னுடைய சொத்தெல்லாம் சொல்றான். இதெல்லாம் காரணம் மோகம், அறிவின்மை. அதாவது ஒருத்தர் என்னுடையதுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் அது மூடர்கள்ங்கிறார். அவன் என்னுடையன்னு சொல்ற, நாம என்னுடையன்னு சொல்ற, அது சம்மூடாகிறார். எல்லாம் என்னுடையதுங்கிறதான சண்டையே வருது. எல்லாம் அந்த என்னுடையதுங்கிறதுல எல்லா பிரச்சனையுமே வருது. என்னுடையதுன்னு சொல்லலாம், அறிவுல இருந்து நீக்கிறது. வெளியே பேசுறது செய்யறது பொருளை வச்சுக்கிறது தப்பு இல்லை. உலகத்துல எதுவுமே நம்மளுடையது கிடையாது. இந்த உடல் முதல் கொண்டு எப்பயும் வச்சுக்கிற முடியுமா? எல்லாத்தையும். எந்த பொருள் எடுத்துக்கங்க, உங்கள்கிட்ட நம்மகிட்ட உறவா இருக்கட்டும், உடல்களா இருக்கட்டும், இல்லை சொத்துக்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டுமே, நாம கையாளுறோம், செயல்படுறோம், முறையா பயன்படுத்துறதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் அறிவுல என்ன இருக்கணும், ஒன்று நாம் அதை விட்டு போயிடுவோம், இல்லாட்டி நம்மளை விட்டு அது போய் எப்போ வேணாலும் போகலாம். எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். நடக்குமா நடக்காதா? சுனாமிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நின்றுருக்காங்க. ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து சென்னைக்கு ஒருத்தர் வந்தார். ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு ஹோட்டலில் பெரிய கோடீஸ்வரன். அங்கே ஒரு பூகம்பம் ஏதோ அந்த நேரம் நடந்திருக்கு. அவர் சொல்கிறாரு, வெளியூர் போயிட்டு வந்தால் ஒரு பூகம் ஏதோ என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தர் கூட கிடையாது, சொத்து ஒன்று கூட இல்லை, எல்லாம் தரமட்டமாக போச்சு. ஒரே நாளில் அத்தனை இழந்து நடுத்தருவில் நிற்கிறேங்கிறாரு. ஒரே நாளில். எப்படி அனித்தியமாக இருக்கு. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், என்னுடையதுன்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், எல்லாம் குணங்கள், கர்மங்கள் அதனுடையதே ஒழிய நம்மளுடையது எதுவுமே இல்லை. இந்த உலகமே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயத்தில் என்னுடையதுங்கிறதுல தான் கோர்ட்டு கேஸு சண்டை எல்லாம் எதுக்கு வருது, என்னுடையதுங்கிற பிரச்சனையில தான் வருது.
அதெல்லாம் இல்லைன்னா உலகமே செயல்படாமல் நின்று போயிடும். அது இருக்கிறனால உலகம் செயல்படுது அப்படிங்கிறார். யாரையுமே அடுத்து என்ன சொல்றாருன்னா, இது உலகத்தில் இப்படித்தான் இருக்கும், நீ போய் யாரையும் திருத்தலாம்னா திருத்த முடியவே முடியாதுன்ட்டார். நீ உலகத்தை திருத்தன்னு போனேன்னு என்ன ஆகும், உலகம் உன்னையை திருத்திடும். இந்த ஆத்ம ஞானம் படிக்கிறதெல்லாம் எதுக்குன்னு நம்மளை உலகத்தை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. உலகத்தை திருத்துறது நம்ம கையில இல்லை. தர்மத்தை வேணா லேசா போதிக்கலாம், அதுவும் கூட கேட்டாத்தான், இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறார். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, மீண்டும் மீண்டும் சொல்றார் இங்க இந்த கருத்தை. அதாவது அஞ்ஞானிகளிடம் ஞானிகள் போய் வாயை திறக்கவே கூடாதுன்ட்டார். அவர்கள் எல்லாத்தையும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், என்னுடையது நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் தான் அகிருஷ்ண விதகங்கிறார் 2வது வரியில. அவர்களை, அதாவது குணகர்மத்தில் மூடர்களாக இருப்பவர்களை, குணம் கர்மம் எல்லாம் என்னுடையது, நான் தான் செய்கிறேன் நினைச்சுக்கிட்டு இருக்க மூடர்களாக இருப்பவர்களை, அகிருஷ்ண அரைகுறையாக உள்ளவர்கள் அவர்களிடையும் கிருஷ்ணவித்து, கிருஷ்ணன்னா முழுமையாக தெரிந்தவன், இங்க அகிருஷ்ணங்கிறார், அரைகுறை ஞானத்தோடு இருப்பவன், முழுமையாக அறியாதவர்களிடம் என்ன சொல்றாரு, மந்தான் மந்த புத்தி உடையவர்கள். ஞானிக்கு லட்சணம் 2வது வருஷம் கிருஷ்ணவித்து, அனைத்தையும் அறிகின்றவன். இவன் போய் என்ன பண்ணணும்னா, அவன்கிட்ட போய் ஏதாவது சொல்லக்கூடாது, அவன் போக்குல விட்டணும். அவனுக்கு 2 லட்சணம் சொல்றார், அவன் எல்லாத்தையும் அறியாதவன், மந்த புத்தி உடையவன். ஞானி யாரு, கிருஷ்ணவித்து அறிகின்றவன். இவன் என்ன சொல்றான்னு சொன்னான், ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றையும் அறிந்தவன் ஞானின்னு சொல்றார். அவனுக்கு எல்லாத்தையும் தெரியலைங்கிறார். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க இந்த கிருஷ்ணவித்து அப்படிங்கிறதுக்கு. அதாவது அனைத்தையும் அறிந்தவன் சொன்னா என்ன அர்த்தம், ஆத்மாவையும் அனாத்மாவையும் அறிந்தவன். அவன் என்ன செஞ்சிருக்கான், அவன் எதையுமே சரியாக தெரியவில்லை, அரைகுறையாக அறிந்தவன். இந்த அனைத்தையும் அறிந்தவன் சொன்ன உடனே சில பேர் சொல்லுவாங்க, சயின்ஸ் தெரியுமா அவனுக்கு, மேத்ஸ் தெரியுமா அவருக்கு. அது கிடையாது. எது உண்மை எது பொய் என்ற தத்துவத்தை அறிந்தவன். எதை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியது இல்லையோ என்று சொல்றாங்கல்ல, அப்படி அறிந்தவன். ஆத்மா மட்டும் தெரியல, அனாத்மாவையும் தெரிஞ்சாத்தே அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, ந விசால ஏத், அஞ்ஞானிகளுடைய புத்தியை அசைக்க கூடாதுங்கிறார். அவன் அரகுறை ஞானி, நீயே முழு ஞானி, எல்லாவற்றையும் தெரிஞ்ச. நீ போய் என்ன செய்யணும், அவனை போய் அவனுடைய புத்தியில போய் இதுதான் தத்துவம் அதுதான் தத்துவம், இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அவனை குழப்பி விடக்கூடாது. கர்மத்தின் அனித்தியத்துவத்தெல்லாம் பேசக்கூடாது. அவன் எல்லாம் என்னுடையது நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணணும், உன்னுடையது இல்லைன்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொல்லக்கூடாது. நம்ம மனசில் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அவரவர்கள் நிலையில் விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் போதிச்சா பிரயோஜனம் இல்லை. அஞ்ஞானி எப்படி இருக்கிறான், ஞானி இப்படி இருக்கிறான்னு சொல்லி, ஞானி என்ன பண்ணுறான், அஞ்ஞானிகிட்ட போய் குழப்பக்கூடாது. நீ என்ன பண்ணுற, குணம் கர்மம் அதனுடைய செயல், அது என்னுடையது அல்ல நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான், அதெல்லாம் என்னுடையதுன்னு நினைச்சிட்டு போட்டோம், அவன் பாட்டுக்கு இருக்கட்டும். நீ போய் அவனை குழப்பாம நீ ஓ மனசெலவில் புரிஞ்சுக்க, இது ஞானியினுடைய லட்சணங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம், எளிமையான ஸ்லோகம் தான். பிரகிருதே குணசம்மூடாக, பிரகிருதேகே மாயையினுடைய குணசம்மூடாக, குணங்களால் மோகமடைந்தவர்கள், சஞ்சந்தே குணகர்மஷு, குணகர்மஷுன்னா குணத்திலும் கர்மத்திலும், சஞ்சந்தே பற்று வைக்கிறார்கள். இந்த குணங்களாலதான் இவனுக்கு மோகம் வந்திருக்கு. இவன் அதனால என்ன பண்றான், இந்த குணத்திலையும் செயல்களிலும் தான் தான் செய்கிறேன் என்னுடையதுன்னு சொல்லி பற்று வைத்து கொண்டிருக்கின்றான். 2வது தான் அகிருஷ்ணவிதோ, அகிருஷ்ணவிதகன்னா முழுமையாக அறியாத, மந்தான் மந்த புத்தியை உடைய, தான் முதல்வர் தான் அவர்களை, மந்த புத்தியுடைய அந்த அவர்களை, குணகர்மத்தில் மூடர்களாக இருக்கின்ற அவர்களை, கிருஷ்ணவித்து, இந்த மந்தானுக்கு அடுத்த வார்த்தை கிருஷ்ணவித்துனா அனைத்தையும் அறிந்த,
அகிருஷ்ணவித்துனா அறியாதவன், கிருஷ்ணவித்துனா அனைத்தையும் அறிந்த ஞானி. ந விசாலயேத்து, கிருஷ்ணவித்து ந விசாலயேத், பிரிக்கணும். அப்படி பிரிச்சோம்னா ந விசாலயேத்துனா அசைக்க கூடாது, அஞ்ஞானியினுடைய புத்தியை கலங்கும்படி செய்யக்கூடாது. இங்க மீண்டும் அஞ்ஞானியின் மனநிலையையும் ஞானிக்கு ஒரு உபதேசம் சொல்றார். அஞ்ஞானி மனநிலை என்ன? குணங்களால் மோகம் அடைந்தவன், குணகர்மத்தில் பற்று உள்ளவன், முழுமையான ஞானம் இல்லாதவன், மந்த புத்தி உள்ளவன். அதனால அவன் பாட்டுக்க அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஞானி யாரு? எல்லாவற்றையும் அறிந்தவன். இவன் என்ன செய்யக்கூடாது? அஞ்ஞானிகளை குழப்பி விடக்கூடாது அப்படிங்கிறார். ஸ்லோகம் 30 படிக்கலாம். மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்மசேதசாம் நிராசிர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதச்வரக. மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்மசேதசாம் நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதச்வரக. இங்க இதுவரைக்கும் சொன்ன கர்மயோகத்தினுடைய சாரத்தை கம்ப்ளீட்டா சுருக்கமா சொல்லி முடிக்கிறார். கர்மயோகத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை சுருக்கமா இங்க சாரத்தை சொல்லி இங்க நிறைவு செய்கிறார். இங்க இதுக்கு பிறகு என்ன சொல்லுவாருன்னா, கர்மயோகத்தினுடைய பெருமை ஸ்துதியெல்லாம் வரும். கர்மயோகத்தை பற்றிய டாபிக் வராது. இதோட கர்மயோகத்தை நிறைவு பண்ணி கர்மயோகத்தினால் என்ன பலன், அதனுடைய பெருமை ஸ்துதியெல்லாம் வரும். இந்த கர்மயோகம் இதோட முடிஞ்சிடும். ஏற்கனவே சொன்னாரு, அப்புறம் இடையில லோக சங்கரங்கிற கருத்து வந்துச்சு, வேற வேற கருத்துக்களை சொல்லி இங்க கடைசியில் என்ன பண்றாரு, அதை நிறைவு செய்கின்றார். இங்க 5 விதமான பாவனைகளை சொல்றாரு. நிறைய கருத்துக்கள் பார்த்துருக்கோம். இங்க 5 தலைப்புகள் சொல்லி அதுல நிறைவு பண்ணுகின்றார். இந்த கர்மயோகம் செய்வது யாருக்கு, எதற்கு? மன தூய்மை பெறுவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம அர்ஜுனன் ஒரு கால் என்ன செய்யலாம், எனக்கு மோட்சம் அடைஞ்சிருச்சு, எனக்கு மன தூய்மை வந்துருச்சுன்னு சொன்னா நீயும் கர்மம் செய்யணும்னு சொல்லி வேற ஒரு காரணம் சொன்னார். ஏன்னா லோக சங்கரத்துக்காக செய்யணும்னு சொன்னார். ஜனகர் முதல்வனும் சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒருவேளை மனசுத்தி இல்லை, ஞான யோகத்துக்கு வரலைன்னு சொன்னா நீ கர்மயோகத்தை செஞ்சு ஆகணும்னு சொல்லி 5 பாவனைகளை சொல்லி கர்மயோகத்தை திருப்பி ஞாபகப்படுத்துறாரு. இங்க முதல் வரி, முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா அத்தியாத்ம சேதசா. சேதசா இதன் சாரம் என்னன்னா அறிவுடன் செயல்படுதல். என்ன செயல்படுதல்? அறிவுடன் செயல்படுதல். சேதன்னா ஞானம்னு அர்த்தம். சேதங்கிறதுக்கு புத்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல சேதகன்னா ஞானம், அறிவுடன். எந்த அறிவுடன்? அத்தியாத்ம, ஆத்மா சம்பந்தப்பட்ட அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட அல்லது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட. இதுவரைக்கும் நிறைய சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, எப்படியெல்லாம் செயல்படணும். இந்த அறிவை முதல்ல மனசுல வச்சுக்க. நீ சாஸ்திரத்துல கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, பெரியவங்க எத்தனையோ சொல்லியிருப்பாங்க. நல்ல புத்திசாலித்தனத்தோட விவேகத்தோட முதல்ல செயல்படணுங்கிறார். விவேகத்துடன் ஒருவன் கர்ம யோகத்தில் ஈடுபட வேண்டும். முதல் டாபிக் என்னது? அத்தியாத்ம சேதசான்னா எந்த செயல் செய்தாலும் சரி சும்மா ஏனோதானன்னு செய்யக்கூடாது. ரொம்ப அறிவா சமையல் கூட பண்றேன்னு வச்சுக்கோங்க, சரியா தெரியாம சமைச்சா எப்படி இருக்கும்? அந்த அறிவு தெளிவா இருக்கணும். ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கும் பொழுது அதை பற்றிய தெளிவான அறிவு இருக்கணும். அப்பதான் அதை கரெக்டா செய்ய முடியும். இங்க என்ன சொல்றாரு, செயல் எப்படி செய்ய வேண்டும்ங்கிறது நிறைய சொல்லியிருக்கிறாரு. சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கோம். லோக சங்கரம் பெரியவர்களை பார்த்தெல்லாம் தெரிஞ்சுக்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிவெல்லாம் வச்சுக்கிட்டு நீயே கர்மயோகத்தில் செயல்பட வேண்டும். முதல் உபதேசம் என்ன? அத்தியாத்ம சேதசா, விவேகத்துடன். கர்மயோகத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன், எவ்வளவோ சொல்லியிருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கர்மயோகம் செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலுமே பாபத்தையோ புண்ணியத்தையோ கொடுக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இந்த கர்மயோகத்தை செய்யறோம்னு சொன்னா, எந்த செயல் செய்தாலும் சரி அந்த செயல் பாவத்தை புண்ணியத்தை கொடுக்கவே கொடுக்காது. அந்த செயலுக்கு பின்னாடி நீ என்ன பாவனை வச்சிருக்கையோ அதுதான் பாவ புண்ணியத்தை கொடுக்கும். நீ ஒரு செயல் செய்யற,
அது பாவனையை மாற்றியாச்சுன்னா உனக்கு பாபமும் வராது, புண்ணியமும் வராது. ஆனா செயல் டைரக்டா செயல் நேரடியா பார்த்தா அது பாவ புண்ணியத்தை கொடுக்க. உதாரணம் சொல்லணும்னா, ஒரு திருடன் இருக்கான், பொருளை பறிக்கிறதுக்காக கொலை பண்ணிடுறான், அதுவும் கொலை தான். டாக்டர் காப்பாத்துறதுக்காக பண்றாரு, இறந்து போயிடுறாப்புல, அதுவும் கொலை தான். 2 பேருடைய செயல்னால உயிர் போகுது, அவனுக்கு பாவம் கிடைக்கும். செயல் ஒண்ணுதான், செயல் என்ன காரியம், 2ம் உயிர் போயிருக்கு. ஆனா டாக்டருக்கு புண்ணியம் கிடைக்கும், திருடனுக்கு பாவம் கிடைக்கும். பாவனையில செயல்ல வித்தியாசம் கிடையாது. பாவனையில என்ன நோக்கத்துல இவர் செய்யறாரு, உயிரை காப்பாற்ற நோக்கத்துல உயிர் போயிருச்சு, அவன் உயிர் எடுக்கணும்னே எடுத்திருக்கான். அப்ப பாவனை, நீ எந்த காரியம் செஞ்சாலும் அது உனக்கு பாவ புண்ணியத்தை கொடுக்கணும்னு என்ன அர்த்தம், பாவனை மிக மிக முக்கியம். இதை புரிஞ்சுக்கணும். இங்க என்ன பாவனைன்னு சொல்ல போறார். நீ செயல் செய்யும்போது என்ன பாவனை செய்ய சொல்லிருக்காரு, எல்லாவற்றையும் கடவுளுக்காக செய்கின்றேன். குழந்தைய வளர்க்குறீங்க, குழந்தைய வளர்க்கறதுக்காக குழந்தைய வளர்க்கல, கடவுள் எனக்கு இந்த கடமையை கொடுத்துருக்கிறார், கடவுளுக்காக குழந்தைய வளர்க்கிறேன். கடவுளுக்கு எந்த செயல் செய்தாலும் சொல்ல போறார் பின்னாடி. இந்த பாவனை இதை நிர்ணயிக்கும். அதனால முதல்ல இந்த அறிவை வச்சுக்கிறனுங்கிறார். கர்மயோக வாழ்க்கைப்படி வாழ்ந்தால்தான் நாமளும் நல்லா இருக்க முடியும், உலகமும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய சொல்லியிருக்கேன். இந்த அறிவெல்லாம் மனசுல வச்சுக்க அப்படிங்கிறார். இன்னொன்று சொன்னார், இலவசமா எதையும் பெறக்கூடாதுன்னு ஒரு சொன்னார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற சொல்றார். இந்த இலவசமா எதையும் பெறக்கூடாதுங்கிறதுல ஒரு பெரிய தாத்பரியம் இருக்கு. நம்ம கோயிலுக்கெல்லாம் போறோம்ல, போய் என்ன பண்றீங்க, பூஜை பண்ணி பகவானுக்கு பிரசாதம் படிச்சு காணிக்கெல்லாம் போடுறீங்கள, நீங்க கொடுக்குற 100 ரூபாய் 500 ரூபாயில கடவுள் பெரிய ஆள் ஆயிடுவாரா? காணிக்க வைக்கிறான், பிரசாதம் வைக்கிறான், அவர் எல்லாமே அவருடையதானே, பிறகு காணிக்க வைக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு போய் உண்டியல் போடுறோம், ஒரு வெத்தலை பாக்கு ஒரு எலுமிச்சம்பழமா போய் வைக்கிறோமா இல்லையா? இது என்ன பாவனை தெரியுங்களா? கடவுள் நம்மளுக்கு நிறைய கொடுக்குறாரு, அதை கூட நம்ம இனாமா பெறக்கூடாது. நம்ம என்ன பண்றது, எல்லாம் அவருடையது தான். அந்த பாவனையினுடைய காணிக்கையினுடைய நோக்கமே என்னன்னா, அவற்றை எவ்வளவு பெற்றாலும் நாம மனசார ஒன்றை பண்றோம். ஒரு துளசி இலையை பிடிஞ்சு கொடு, ராமகிருஷ்ணர் சொல்வாரு, நீ எவ்வளவு பெரிய யார்கிட்ட போய் பார்த்து ஒரு உதவி பெற்றேன்னா கடவுள்கிட்ட ஒரு துளசியை எடுத்து போய் கூட போட்டுரு அப்படிம்பார், ஒரு சின்ன பழத்தை கொண்டு போய் வையும்பார். அப்ப என்ன பண்றான், சில பேர் பாருங்க 1 ரூபாயாவது காணிக்க போடுவாங்க, இருக்கா இல்லையா? இதனுடைய பாவனை என்னன்னா, இந்த அறிவெல்லாம் சொல்லியிருக்காரு, இலவசமாக பெறக்கூடாது, பாவனையில்தான் பாப புண்ணியம் வருது, இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு முதல்ல செயல்படு அப்படிங்கிற. அத்தியாத்ம சேதஷா அப்படிங்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ செயல்படணுங்கிறார். இந்த காணிக்க கொடுக்கறத நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, நீ போட்டுதான் கடவுளுக்கு வரி ஆக போதும், புரியுதா இருக்குங்களா? இது ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. இலவசமா நம்ம கடவுள்கிட்ட இருந்து கூட வாங்குறது இல்லை அப்படிங்கிற ஒரு பாவனையை வளர்க்குறோம் நம்ம. வினோபாவா ராமேஸ்வரம் அப்பெல்லாம் ட்ரெயின் தான், அந்த ரோடு கிடையாது. போகும்போது ஒருத்தர் ஏதோ 1 பைசா, அவர் அந்த காலத்துல தான் 4 அண்ணா அரையணா கடல்ல போட்டதுக்கு அவர் சொல்றாரு. ஒருத்தன் திட்டிருக்கேன், எதுக்கு வீணா கடல்ல போடுற, அதுக்கு யாருக்கா கொடுக்கலாம்ங்கிறான். உடனே அவர் சொல்றாரு, இந்த காசு கடவுள்கிட்ட போய் சேருதுன்னு பாவனையோட போடுறான், அந்த மனுஷன் எத்தனை கோடி கொடுத்தாலும் கொடுக்க முடியுமாங்கிறார். இது கடவுளுக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய பாவனை இருக்கு பார்த்தியா, அது உயர்ந்ததுங்கிறார். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, அடுத்த வரியில பாத்தீங்கன்னா, மயி சர்வாணி கர்மாணி சம்யஸ்யன்ட்டார், எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணமாக செய்து விடுன்ட்டார். இது ஒரு பாவனை தானே முக்கியம்ட்டாரு. நீ என்ன செஞ்சாலும் செஞ்சுக்க, கிருஷ்ணா அர்ப்பணம். ஒரு அம்மா சாணியை உரட்டி எரியும் போது கிருஷ்ணா அர்ப்பணம் எரிஞ்சு கிருஷ்ண சிலையில பூரா போய் பட்டுருச்சு, எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அந்த கடவுள் என்ன பண்ணிட்டாரு, பக்கத்துல கிருஷ்ணன் கோயில் இருந்துச்சான், இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க, இதை உணர்த்துறதுக்காக பகவான் என்ன பண்ணிட்டாரு, இந்த சாணத்தை கொண்டு போய் அவர் மேல ஒட்டுற மாதிரி பண்ணிவிட்டாரு. அந்த பூசாரி டெய்லி கழுவி அழுத்து போனார். எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, சாணத்தை எரியும் போது என்ன பண்ணுது, கிருஷ்ணா அர்ப்பணம்னு எரியுது அந்த அம்மா. அப்ப நீ என்ன செயல் செய்தாலும், யாருக்காக என்ன செஞ்சாலும், இது கடவுளுக்காகத்தான் என்னுடைய செயல்கள் இருக்கிறது அப்படிங்கிற புத்திய மனசுல பதிஞ்சு வச்சுக்க. இது ஒரு பாவனைங்கிற கர்மயோகத்தினுடைய ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், பாவனை தான் முக்கியம்னு சொல்லியிருக்கேன்.
அதை இலவசமாக பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதை எப்படி பண்ண? அப்போ நீ செய்கிறதெல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம் ஆகிப்போச்சு. எல்லாவற்றையும் அதனால தானே பண்ணுறோம். தீபாவளிக்கெல்லாம் கூட என்ன பண்ணாலும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிப்போம். செயலும் கடவுளுக்கு அர்ப்பணம் அப்படிங்கிறத மனசுல பதிய வச்சுக்கிட்டு செய்யுங்கிறார். மயி சர்வாணி கர்மாணி சம்யஸ்ய அப்படிங்கிறார். இது 2வது. அதாவது எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்து, எல்லாம் கடவுள் ஆட்டி வைக்கிறார், நான் ஆடுகிறேன் செய்கிறேன். அவர் என்னைய செயல்பட வைக்கின்றார், நான் செயல்கின்றேன். ஒவ்வொரு செயலும் இது இறைவனுடையது. நான் உலகத்தில் வாழ்வதும் இறைவனுக்காக, உண்பதும் இறைவனுக்காக. பிரம்மார்ப்பணம்ங்கிறது அதானே. எல்லாவற்றும் அது 4வது அத்தியாயத்தில் சொல்ல போறார். எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து, எனக்கு அர்ப்பணம் செய்து விட்டு நீ செயலை செய். 2வது. முதல்ல பாவனை முக்கியம். அவர் சொன்ன விவேக புத்தியோட செயல்படணும். 2வது பாயிண்ட்டு, எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணம் செய் அப்படிங்கிறார். 3வது நிராசி. அது பலனை எதிர்பார்க்காமல், ஆசையோடு செஞ்சா கூட செஞ்சுட்டு போ, பிரசாத புத்தியோடு எதிர்பாரு. ஆனால் பலனை எதிர்பார்க்காம செஞ்சா நல்லது. வர்ற பலனை பிரசாத புத்தியோடு செய்யணும்னு சொல்லி இன்னும் 2 இருக்கு, 3 இருக்கு. நிராசி, அடுத்து நிர்மம பூத்வா, 5வது பாயிண்ட் யுத்தியஸ்வ விகதஸ்வரக. 5 கருத்தை சொல்லி இந்த கர்ம யோகத்தை நிறைவு பண்ற. இது வரைக்கும் சொன்னதனுடைய சாரம். இந்த ஒரு சுலோகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா கர்மயோகம் முழுசா ஞாபகத்துக்கு வந்துடும். இதனுடைய மீண்டும் விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.